வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸியாமர் அஃபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கேந்திரிய வித்யாலய பள்ளியில் பால்வாட்டிகா 2ஆக இருந்தாலும் சரி, கிளாஸ் 2லேருந்து ஆன்வர்ட்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் பெறப்படுகிறது. சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுவது, அதனுடைய ஃபார்மேட் என்ன, இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுவது, இந்த அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், எப்படி பெறுவது, இந்த எல்லா டீட்டெயிலும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் போவதற்கு முன்பு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சில பெற்றோர்கள் கேந்திர வித்யாலயாவில் தன்னுடைய குழந்தைய அட்மிஷன் பெறணும்னா ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த ஆன்லைன் அட்மிஷன் எங்கே இருக்குதோ அதிகமான சீட் அங்கே தான் இருக்குது, ஸோ அங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பாஸ் ஆகி போயிருப்பாங்க, 1லேருந்து 2க்கு போயிருப்பாங்க. அந்த குழந்தைய திருப்பி 1க்கு படிக்க வைப்பாங்க, 1ல் படிக்க வைப்பாங்க. நீங்கள் நினைக்கிறது விஷயம் கரெக்ட், ஓகே தான். அந்த குழந்தையின் மனநிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை 1 பாஸ் ஆகி 2க்கு போயிட்டாங்க, அந்த குழந்தைய திருப்பி 1ல போடணும். சரிங்களா? அதனால என்னுடைய சார்பாக ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க 2க்கு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதாவது ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுங்க கிளாஸ் 1க்கு, அதே போல கிளாஸ் 2க்கும் ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணுங்க. வேகன்சி பொறுத்து அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் எங்கேயாவது கிளாஸ் 2க்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா, இந்த கிளாஸ் 1க்கான அட்மிஷனை விட்டுட்டு 2லேயே படிக்க வச்சிருக்க குழந்தைய. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன். ஸோ இது வந்து உங்கள் குழந்தையின் முறாலை அப் பண்ணும். ஸோ அதனால் மக்களே ட்ரை பண்ணுங்க முடிந்தவர்கள் இந்த மாதிரி விஷயத்த. சரிங்களா? கிடைக்காதுன்னு டிசைட் பண்ணிடாதீங்க. போராடாமல் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, போராடணும். ஓகே மக்களே, பதிவுக்கு போவதற்கு முன்பு புதிதாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒவ்வொருவரும் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகும். சில விஷயங்கள் வந்து மக்கள் ரொம்ப பேருக்கு போய் சேரும். உங்களுடைய ஆதரவுனால இந்த சேனலை ரொம்ப பேர் பார்க்குறாங்க, ரொம்ப பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, நல்ல பதிவு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே மக்களே, அதோடு சேர்த்து நீங்கள் லைக் மட்டும் கொடுங்க எனக்கு. மற்றவை வாங்க பதிவுக்குள் போகலாம். மக்களே, இதுதான் வந்து ஆஃப்லைன் ஃபார்ம். எந்த குழந்தைக்கு ஆஃப்லைனில் அட்மிஷன் எடுக்க போகிறீங்களோ அவர்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியே ஆக வேண்டும். இதில் 4 பேஜ் இருக்குது. இந்த 4 பேஜ் எல்லாரும் அப்ளை பண்ணணுமா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைனா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த 4 அப்ளிகேஷனையும் இந்த 4 ஃபார்மையும் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. சரிங்களா? ஸோ யாருக்குங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே வாங்க, எல்லாம் தெரியும். ஓகேங்களா மக்களே? இந்த பதிவு பார்த்துட்டீங்க. இது 2025-26க்குள்ளது, போன ஆண்டுக்குள்ளது. ஒரு ஸ்கூல்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஃபார்மெட் வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு ஸ்கூலு மாற்றம் பண்ணால் பண்ணிக்கிறலாம். சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேந்திர வித்யாலயான்னு போட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஸ்கூலை நீ சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலுடைய பெயரை எழுதணும். அடுத்த ரீஜனல், நமக்கு இதெல்லாம் தெரியும், சென்னை ரீஜனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சென்னை ரீஜனல். இந்த இடத்துல உங்கள் குழந்தையுடைய கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? அதோட கிளாஸ், எந்த கிளாஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸை இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அது ஆஃபீஸ் கொடுத்துக்குருவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து உங்கள் குழந்தையுடைய பேரை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. எப்படி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிருங்க. இதில் வந்து உங்கள் குழந்தையுடைய பாலினம், சரிங்களா, மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர், இதில் எது இருக்கோ அதை டிக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், எந்த தேதியில் பிறந்தாங்க, எந்த மாதத்தில் பிறந்தாங்க, எந்த வருஷத்தில் பிறந்தாங்க, அதே வந்து வேர்ட்லேயும் எழுதணும். ஒரு குழந்தை ஜூன் 1 பிறந்திருக்காங்கன்னா 1 ஜூன் 2015, 20 எதை சொல்லணும் அதை போட்டுருங்க. பார்த்தீங்களா? டீட்டெயில் பாருங்கள். டீட்டெயில் ஆஃப் மதர் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பாவுடைய டீட்டெயிலில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது. முதல் வந்து நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய பேரும் அப்பாவுடைய பேரும் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனாலிட்டி தெரியும், இந்தியன். சரிங்களா? 2 பேரும் இந்தியன் தான் எழுதுவீங்க. இங்கே வந்து அக்குபேஷன் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணணும். வேலை பார்த்தாங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு. டீட்டெயில்ஸ் ஆஃப் மதர் ஃபாதர் கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பாவுடைய டீட்டெயிலை கொடுக்கும். இதில் கேட்ட ஃபஸ்ட்டு காலத்தில் பாருங்கள், நேம் இன் கேபிட்டல் லெட்டர், அம்மாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் ரெண்டையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. நேஷனாலிட்டி, 2வது நேஷனாலிட்டி தெரியும், 2 பேரும் இந்தியன் தான். ஓகே. அக்குபேஷன், ஏதாவது வேலை பார்க்குறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க அந்த டீட்டெயிலை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது. அப்பா அம்மா 2 பேரில் யாராவது 2 பேர் வேலை பார்த்தாலும் 2 பேர் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா வேலை பார்க்கலைன்னா மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து நேம் ஆஃப் த ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அதோட ஃபுல் அட்ரஸ் வித் டெலிஃபோன் நம்பர் 2 பேர்த்துக்கும் இருந்துச்சுன்னா கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே. ஃபுல் அட்ரஸ், சரிங்களா? இது வந்து யாருன்னா அவங்களுடைய ஹவுஸ் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ ஃபுல் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணணும், அவங்க வீட்டுடைய டெலிஃபோன் நம்பர். ஆனால் இந்த இடத்துல கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் டெலிஃபோன் நம்பர் கொடுங்க. சரிங்களா? உங்களுடைய பர்சனல் நம்பர் கொடுக்க வேணாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வித்யாலயா இன் கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. வித்யாலயாவுக்கும் உங்கள் வீட்டுக்கு உள்ள தொலைவை இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? உங்கள்கிட்ட 2 அட்ரஸ் இருந்துச்சுன்னா 2க்கும் மாற்றி பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரே அட்ரஸ்னால் ஒரே இதை போட்டுருங்க. ஓகே. ஆனுவல் இன்கம் அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் பார்த்துக்கோங்க.
இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா எவ்வளோ இன்கம் இருக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. இதில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் லாஸ்ட் 7 years. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னா தெரியும் உங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எத்தனை, 4, 2, 3 எது இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கேட்டிருக்காங்க சர்வீஸ் கேட்டகரி ஆஃப் த பேரண்ட். அதாவது அந்த டேட்டில் வந்து இந்த கைட்லைன்ஸ் படி அந்த குழந்தைக்கு எந்த கேட்டகரியில் வருவாங்க, கேட்டகரி 1, 2, 3, 4, 5. ஸோ அது அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேணாம். அதே மாதிரி இமெயில் ஐடி. சரிங்களா? இமெயில் ஐடி இருக்குன்னா இமெயில் ஐடி கொடுக்கணும். சரிங்களா? அப்பா அம்மா 2 பேருக்கு கொடுக்கலாம், இல்லை யாரோ ஒரு ஆள் கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே சிக்னேச்சர் பண்ணிடலாம். மக்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னே என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக பார்த்தோன்னே இந்த பாருங்க, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க, கேட்டகரி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ காமன் மேன், அதாவது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் போட்டிங்கன்னா இவங்க அப்ளை பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மக்களே, இது வந்து யாருக்குன்னு பாருங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயிலை பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்களோ, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வச்சிருக்க அவர்கள் மட்டும்தான் இதை கொடுக்கணும். மற்றபடி ப்ரைவேட்டாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து அவங்களுடைய பேர், பேரண்ட்டுடைய பேர், சரிங்களா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன ரேங்க்கில் இருக்காங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிட்டு எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். சரி, அப்புறம் வந்து இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். நீங்கள் இதில் பாருங்கள், உங்கள் ஆஃபீஸு பேர் என்ன, எந்த இடத்துல இருக்குது, எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, எப்போலேருந்து எது வரைக்கும் இருந்தீங்க, எத்தனை நாள் இருந்தீங்க, அதனுடைய ஆர்டர் நம்பர். ஸோ இது நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இங்கே என்ன பண்ணணும், சிக்னேச்சராக பேரண்ட் நீங்கள் சைன் பண்ணிடுவீங்க. இப்போ கீழே என்னன்னா இது கவுண்டர் சிக்னேச்சர் பண்ணுற இடம். சரிங்களா? நீங்கள் பண்ணதை இவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அவங்களுடைய பேரை போட்டுருவாங்க, அவங்களுடைய ரேங்கை போட்டுருவாங்க. ரேங்கை போட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்ட் சீல் அடிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் பண்ணிடுவாங்க, டேட்டு பிளேஸ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு இந்த விஷயம். அடுத்த சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்காரங்க இந்த அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்காரங்க இந்த அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, முன்னாடி சொல்லியிருக்கேன், இதே போல் வீடியோ போட்டுக்கேன், கிளியராக பார்த்துக்கோங்க. அதில் அதே தான் சேம் கண்டிஷன் தான். ஸோ இதையும் ஃபில் பண்ண வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், டேட் இன் ஹார்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அப்பா அம்மா யாராவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பீங்க, இறந்து போயிட்டாங்கன்னா ஸோ அந்த கண்டிஷனில் அவங்க வந்து டீட்டெயில் கொடுக்க வேண்டியது வரும். அவ்வளோதான். இந்த காலம் வந்து பிரின்சிபலுடைய காலம். இவ்வளோதான் மக்களே. இதில் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கீங்கல்ல, அவர்கள் மட்டும் இந்த அப்ளிகேஷனை மட்டும் நிறைக்கணும். மற்றபடி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளவங்க தங்களுடைய குழந்தைகளை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நிறைக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் நிறைக்கணும். நீங்கள் கேட்கலாம், உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பர்டிகுலர் இல்லை, எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றை மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லைன்னா இந்த அப்ளிகேஷனை விட்டுருங்க, இந்த ஃபார்மை விட்டுருங்க, சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் இல்லையோ, புதிதாக யாராவது சேர்ந்துருக்கீங்களோ அவர்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அப்போ இதை மட்டும் கொடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. இதை பற்றி ஏதாவது டவுட்னா என்கிட்ட திருப்பி கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே மக்களே, நீங்க பார்த்துருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் எங்க கிடைக்கும், ஸோ அதை பார்ப்போமா? ஏதாவது ஒரு கேவியை சர்ச் பண்ணுங்க, ப்ரௌசரில் போயிட்டு காரைக்குடி எடுத்துக்கிடுவோம். காரைக்குடி கேவியை சர்ச் பண்ணணும். இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இப்படி பாருங்க மக்களே, இப்படி ஓப்பன் பண்ணோடனே ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க, அப்டேட் வித்யாலயா அப்டேட்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் செம்ம டீட்டெயில் போட்டிருப்பாங்க, எல்லா டீட்டெயிலும். அதாவது இதுலேயே நீங்கள் வந்து ரிசல்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், விவால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? விவால் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆயிடும். என்னென்ன இருக்குது எல்லா பர்டிகுலர் எல்லாமே போட்டிருப்பாங்க. ரிசல்ட் பார்த்தாலும் இங்கேயே பார்த்துக்கலாம். நீங்கள் அந்தந்த ஸ்கூலில் போய்ட்டு இந்த மாதிரி இடத்த போய் செக் பண்ணினாலும் எல்லா ரிசல்ட்டும் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ மக்களே, நீங்கள் கேட்டிங்கல்ல அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் ஃப்ரெஷ் அட்மிஷன் ஃபார் கிளாஸ் 3. இதில் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், இந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரெஷ் அட்மிஷனுக்காக கிளாஸ் 3க்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் கொடுக்க சான்சஸ் உண்டு, எங்கெங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெட் அட்மிஷன் கிளாஸ் 3rd and 11th சொல்லியிருக்காங்க காமர்ஸ்க்கு. சரிங்களா? பாருங்கள், அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 11th அட்மிஷன் பண்ணணுமா, அடுத்து கிளாஸ் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஒன்லி காரைக்குடி ஸ்டூடெண்ட். இதில் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் பி சப்மிட்டட் கிளாஸ் 1 என்னென்ன பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் கேட்டேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இதில் வந்து வேகன்சியும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்படி வேகன்சி இருந்தால் டக்குன்னு அப்ளை பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இல்லைன்னா ஸ்கூலில் போய் கேளுங்க, இல்லை நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அப்ளிகேஷன் வேணும்னா அங்கே கூட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? சேம் ப்ரோசஸ் தான், சேம் தான். ஓகேங்களா? அப்ளிகேஷனில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை, அதே அப்ளிகேஷன் தான். இப்படி தான் மக்களே டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதிலேயே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் நீங்களே போய் பார்த்துக்கலாம், எங்கே வேகன்சி இருக்குது இல்லையா அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கே வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில் வந்து எப்படின்னா மேக்ஸிமம் என்னென்னா இந்த ஃப்ரெஷ் அட்மிஷன் டீட்டெயில் என்னென்னா நோட்டீஸ் போர்டில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டீஸ் போர்டில் எப்படி இருந்தாலும் ஃப்ரெஷ் அட்மிஷனுக்கான நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க.
ஸோ அந்த கண்டிஷனில் அங்கே கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த அப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். சில ஸ்கூல் வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்க சான்சஸ் உண்டு. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலுடைய வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அவங்க ஆஃப்லைனுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை வாங்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கேட்குற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ, நம்ம கிளாஸ் ஒன்றுக்கு சொன்னோமே அது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க அதில். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுக்கணும். எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் ஒரு ஒரு சிக்னேச்சர், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட், பெற்றோர்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொண்டு போய் சமர்ப்பிங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க சான்சஸ் உண்டு. வெரிஃபிகேஷன் பண்ணி கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஓகே மக்களே, நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் பார்த்துட்டீங்க. அப்ளிகேஷனை எங்கே டவுன்லோட் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்களே, யாராவது ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் நான் சொன்ன இந்த விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், எங்கேருந்து தேடணும் அப்படிலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கேளுங்க, நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஏதாவது டவுட்ஸ்னால் அதை கிளியர் பண்ணி விட்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.